ஸோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ 25 நாளில் 40,000 எடுக்கணும். ஸோ இன்றைக்கி டே 10. ஸோ வாங்க எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். அண்ட் எல்லாமே இன்றைக்கும் கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து இன்றைக்கி 1 மணி நேரம் கம்மியாக தான் ஓட்டிருக்கோம். நேற்று 14.5 மணி நேரம் ஓட்டிருக்கோம். இன்றைக்கி 13 மணி நேரம் தான் ஓட்டிருக்கோம். 1.5 மணி நேரம் கம்மியாக தான் ஓட்டிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:44. அதிகாலையில் 3:44 ஆயிடுச்சு. ஸோ ஷிஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி எவ்வளோ எடுத்துக்கோம்னா 1241 ரூபா இன்சென்டிவ் சேர்க்காமல். ஸோ இன்றைக்கி 29 ஆர்டர் பார்த்தோம்னா 615 ரூபா இன்சென்டிவ். ஸோ அதை நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே கீழே ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவோட சேர்த்து 1856 ரூபா எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சாப்பாடு செலவு, பெட்ரோல் செலவுலாம் கழிக்கிறோம். ஸோ பெட்ரோலுக்கு வந்து இன்றைக்கி 400 செலவாயிருக்கு. சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 செலவாயிருக்கு. அது ரெண்டையும் கழிச்சு பார்த்தோம்னா 1256 ரூபா இன்னோட ப்ராஃபிட்டு. டே 10 ப்ராஃபிட் 1256. இந்த 9 நாளைக்குள்ள ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 12,004 ரூபா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 13,260 ரூபா 10 நாளில் நம்ம கையில் இருக்குது. ஸோ 40,000 ரூபா எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா டவுட்டில் தான் போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டர் ஏர்னிங்ஸில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆர்டர் வருது, ஸோ அமௌண்ட் பே அவுட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ என்ன பண்ணான்னு தெரியல. ஸோ வேறு ஏதாவது மாறலான்னு பார்த்தாலும் அது மனசு வர மாட்டேங்குது. ஸோ ஓகே, நம்ம சேனல் பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுங்க. ஓகே, இன்னொரு சாப்பிடும் சொல்லிப்போம்.